ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷாலோம். நல்லா இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தேவனுடைய நிழலிலே எப்பொழுதும் சேமமாய் இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாய் வேண்டுகிறேன். அதற்காக உங்கள் எல்லோருக்காகவும் தொடர்ந்து நான் தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபத்தை குறித்து கடந்த சில நாட்களாக நாம் விவரமாக தியானித்திருக்கின்றோம். அந்த கொரிந்து சபையிலே விவாதங்கள் எழுந்தன. கொரிந்து சபையிலே விபச்சாரம் பெருகி போயிருந்தது. கொரிந்து சபையிலே ஒருவருக்கு எதிராய் ஒருவர் சண்டை போட்டு வழக்காடினார்கள். கொரிந்து சபையிலே விவாக விஷயங்களிலே இந்த விவாக உறவு முறிக்கப்பட்டு விவாகரத்துக்காக ஓடினார்கள். கொரிந்து சபையிலே மதிப்பில்லாதபடி அசட்டை செய்கிறபடி தேவனுடைய திருவிருந்தை அவர்கள் ஆசரித்தார்கள். கொரிந்து சபையிலே விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை வேத வார்த்தைக்கு எதிராக அவர்கள் புசித்தார்கள். கொரிந்து சபையிலே வேல்யூஸ் இல்லாத விருதாவான போதனைகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருந்தது. அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக கொரிந்து சபையிலே வரங்களை குறித்து அநேக குழப்பங்கள் எழுந்து கொண்டே இருந்தது. இவைகளெல்லாமே நேர்த்தியாக உங்களுக்கு மறக்காமல் இருக்க வேண்டுமென்று விவாதங்கள், விபச்சாரம், அதேபோல வழக்காடுதல், சண்டைகள், விவாகரத்துகள், விக்கிரக ஆராதனைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேல்யூ தராத அசட்டையோடு கூடிய திருவிருந்தின் ஆசரிப்புகள், வரங்களின் விஷயங்களிலே குழப்பங்கள், விருதாவான போதனைகள், இவற்றின் அடிப்படையிலே கொரிந்து சபைக்கு முதல் நிருபத்தை எழுதினான். இப்பொழுது இரண்டாவது நிருபத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். வாங்க. கொரிந்தியருக்கு எழுதின இந்த இரண்டாவது நிருபத்தை எழுதியது யார்? அப்போஸ்தலனாகிய பவுல்தான் எழுதினான். எப்பொழுது எழுதினான்? சுமார் கிறிஸ்துவுக்கு பின் 56 எழுதியிருக்கலாம். ஏனென்றால் 55 முதலாவது நிருபத்தை எழுதினான், 56 இரண்டாவது நிருபத்தை எழுதியிருக்கலாம் என்பது வேத பண்டிதர்களின் அபிப்பிராயமாக இருக்கிறது. எங்கிருந்து எழுதியிருப்பான்? எபேசுவிலிருந்தோ அல்லது பிலிப்பியிலிருந்தோ இதை எழுதியிருக்கக்கூடும். இதில் எத்தனை அதிகாரங்கள்? 13 அதிகாரங்கள். எத்தனை வசனங்கள்? 257 வசனங்கள். இது எத்தனாவது புத்தகம்? 47வது புத்தகம். இன்னும் எத்தனை புத்தகங்களை நாம் வேதாகமத்திலே பார்க்க வேண்டியிருக்கிறது? 19 புத்தகங்கள் மீதியிருக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபம் எழுதப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன என்று நாம் கவனமாய் பார்ப்போம் என்றால், இந்த இரண்டாம் நிருபத்திலே முதலாம் நிருபத்தை வாசித்தவர்களில் அநேகம் பேர் தங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொண்டார்கள். முதலாவது நிருபத்தின் மூலமாக நான் சொன்னபடி விவாதங்களை குறித்து, விபச்சாரங்களை குறித்து, எல்லாவற்றை குறித்தும் அவன் எழுதியிருந்தான் அல்லவா? யார் யாரெல்லாம் இந்த நிருபத்தின் விஷயங்களை கேட்டு அதை விசுவாசித்தார்களோ உடனே அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்படி உடனே கீழ்ப்படிந்தவர்களுக்காக அவர்களை மனதார பாராட்டி சந்தோஷப்பட்டு இந்த நிருபத்தை எழுதுவதற்கு ஆரம்பித்தான். ஆனால் இன்னொரு பிரச்சனை எழுந்தது. அது என்ன பிரச்சனை என்றால், பவுலின் மீதே தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்தார்கள். இந்த பவுல் யார்? பவுல் அப்போஸ்தலன் என்று சொன்னது யார்? பவுல் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் என்ற நம்பிக்கை எப்படி வந்தது? அந்த பவுலை பார்த்தால், அவனுடைய உருவ அமைப்பை பார்த்தால் யாராவது ஊழியக்காரன் என்று சொல்ல முடியுமா? அவனுடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. தயவு செஞ்சு நீங்க கவனிங்க. முதலாவது நிருபம் என்பது தான் ஸ்தாபித்த சபைகளுக்குள்ளே சாத்தான் நுழைந்து, சாத்தானுக்குரியவர்கள் உள்ளே நுழைந்து, சபைக்குள்ளே வந்து சபையை சீர்குலைக்க முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போது, சபையின் மேய்ப்பனாக அந்த சபையை காக்க வேண்டும் என்கிற முயற்சியில தீமோத்தேயுவை அனுப்பி வைத்து இந்த நிருபங்களை வாசிக்கும்படி செய்தான். சபையிலும் சபைக்கு வெளியேயும் சாத்தானும் சாத்தானுக்குரியவர்களும் தாக்குதல் தொடுத்தார்கள், சபையை சீர்குலைக்க வேண்டும் என்று. தேவனுடைய சகாயத்தோடு, தேவனுடைய மகா கிருபையோடு, பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலோடு பவுல் அந்த சபையிலிருந்த பிரச்சனைகளை மிகவும் ஜாக்கிரதையாக உணர்ந்து அறிந்து கொண்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுகளை சொல்லி தேவ வார்த்தையின் வெளிச்சத்துல
அந்த சபைக்குள் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். 2வது நிருபத்தை எழுதுகிற போது, நீங்கள் என் வார்த்தையை கேட்டு அல்லது நான் எழுதி அனுப்பிய நிருபத்தை படித்து உங்களில் அநேகர் மனம் திரும்பி இருக்கிறீர்கள் என்ற விஷயத்தை கேட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த விஷயம் எனக்கு தீத்துகுவின் மூலமாக தெரிய வந்தது. தயவு செஞ்சு கவனிங்க. இந்த கொரிந்தியர் நிருபத்தை நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இல்ல இனியாவது நீங்க வாசிக்கணும். சோ நான் இப்ப என்ன சொல்ல போறேனோ இவைகள் கட்டாயம் நீங்க ஜாக்கிரதையா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். அப்ப நீங்க சொல்லுவீங்க, எஸ் கரெக்ட் தான், ஆமா சதீஷ்குமார் பகிர்ந்து கொள்கிற விஷயங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இவைகளெல்லாம் தெரியப்படுத்தி பேசுகின்றார் என்பது உங்களுக்கு புரிய வரும். நல்லா கவனிங்க. முதலாவது அந்த கொரிந்தியருக்கான 1வது நிருபத்தை எழுதிய போது சபைக்குள்ளே அங்கே தாக்குதல் ஆரம்பித்தது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் சபையின் மேய்ப்பன் மீதே தாக்குதல் நடக்கிறது. கொரிந்து சபையிலே சில பேர் பவுலுக்கு எதிராக நிற்க ஆரம்பித்தார்கள். பவுலனுடைய போதனைகளுக்கு எதிராக எழும்ப ஆரம்பித்தார்கள். பவுலை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உண்மையை அவர்கள் எதிர்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பவுலுடைய சரீர அமைப்பை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். பவுல் கொடுக்கிற செய்தியையே கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இது சாதாரணமாக சபைகளிலே ஊழியங்களிலே சகஜம்தான் என்கிற சத்தியத்தை மறந்து போக வேண்டாம் என்று உடன் ஊழியக்காரர்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். எவ்வளோ பிரயாசப்பட்டு எவ்வளோ பிரார்த்தனையோடு கூட உன் சபையை நீ ஸ்தாபித்திருக்க கூடும். அந்த சபைக்கு எதிராகவோ அல்லது சபைக்குள்ளேயோ சாத்தான் தாக்குதலை தடுக்கிற போது கண்ணீர் விட்டு ஜெபத்தோடே கூட, உபவாசித்து ஜெபத்தோடே கூட, அன்போடும் பிரயாசங்களோடும் சபைக்குள்ளே எழுந்திருக்கிற பிரச்சனைகளை தேவனுடைய உதவியோடு கூட நீ ஜெபித்து ஜெயிக்க முயற்சி மேற்கொள்வாய். அப்படி ஜெயித்ததற்கு பிறகும் சாத்தான் மௌனமாக இருக்க மாட்டான். இன்று யாரும் இருக்கிறீர்களா சபையிலே பிரச்சனைகளை கொண்டிருக்கிறவர்கள்? இந்த வேளையில் யாராவது இருக்கிறீர்களா குடும்பங்களிலே பிரச்சனைகளோடு கூட இருக்கிறவர்கள்? இன்னும் யாராவது இருக்கிறீர்களா உத்தியோகத்திலே நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள்? இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? உனக்கு ஸ்கூல்ல பிரச்சனைகள் இருக்கு, காலேஜில் பிரச்சனைகள் இருக்கு, உன்னுடைய ஆபீஸ்ல பிரச்சனைகள் இருக்கு, அல்லது நீ வேலை செய்கிற இடங்களிலே உனக்கு பிரச்சனைகள் இருக்கு, உன் உறவினர்களோடு பிரச்சனை இருக்கு, அல்லது உன் நண்பர்களோடு கூட பிரச்சனைகள் இருக்கு, உன்னுடைய சொத்து விஷயங்களிலே பிரச்சனைகள் இருக்கு, சபையிலே நீ செய்கிற ஊழியங்களிலே பிரச்சனைகள் இருக்கு, சபையிலே மூப்பராக ஊழியத்தில் நீ பங்கெடுத்துக் கொள்கிறாய், அதிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படி உன்னை சுற்றி அநேக பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வருகிறான். அந்த பிரச்சனைகளை தேவனுடைய உதவியோடு கூட ஒருவேளை நீ மேற்கொண்டு விடுவாய் என்றால் அப்படா பிரச்சனை எல்லாம் ஒரு வழியா தீர்ந்தது என்று நீ ரிலாக்ஸாக மாத்திரம் கூடவே கூடாது. ஏனென்றால் உனக்கு நிம்மதி இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி, அமைதியாக தூங்க விடாதபடி செய்ய வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய சதித்திட்டம். நீ யாராக இருந்தாலும் சரி, சாத்தானுக்கும் வயசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், விவாகத்துக்காக தயாராகிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், விவாகமானவர்களாக இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கிறவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சாத்தானுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அவனுடைய வேலையெல்லாம் என்னன்னா, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிற நம்மை தேவனுடைய சந்நிதிக்கு செல்ல விடாமல் நரகத்தில் போய் தள்ள வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய ஆலோசனை. ரட்சிக்கப்படாதவர்களை அவன் ரட்சிக்க விடாமல் செய்வான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களையோ ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாதபடி செய்ய வேண்டும், தேவனோடு கூட ஐக்கியம் இல்லாதபடி செய்துவிட வேண்டும், சாட்சியை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய யோசனை. முதலாவது, உன்னை சுற்றி இருக்கிற எதன் மீது நீ சார்ந்திருக்கிறாயோ அல்லது எதன் மீது நீ ஆசை வைத்திருக்கிறாயோ அவைகளின் மீதுதான் சாத்தான் தாக்குதல் தொடுப்பான். நீ எதை சார்ந்திருக்கிறாய்? உத்தியோகத்தையா என்றால் உத்தியோகத்தின் மீது சாத்தான் தாக்குதலை ஆரம்பிப்பான். வியாபாரமா? வியாபாரத்தின் மீது சாத்தான் தாக்குதலை தொடுப்பான். நீ எதை நேசிக்கிறாய்? அப்படி நீ நேசிக்கிறதன் மீது சாத்தான் தாக்குதலை தொடுப்பான். தேவனுக்கு ஆதாம் ஏவாள் என்றால் அவ்வளவு இஷ்டம். ஏனென்றால் முதல் பிள்ளைகள் அவர்கள். எனவே ஆதாமையும் ஏவாளையும் தேவன் அளவுக்கு அதிகமாய் நேசித்தார். தேவனை ஒன்றுமே செய்ய முடியாத சாத்தான் என்ன செய்தான்? தேவனுடைய பிள்ளைகளான ஆதாம் மீதும் ஏவாள் மீதும் தாக்குதல் செய்தான். அப்படிதான் செய்வான். தேவனை எதுவும் செய்ய முடியாததால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மீதுதான் சாத்தான் தாக்குதலை தொடுப்பான். நீங்கள் எவைகளை நேசிக்கிறீர்களோ அப்படி நேசிக்கிறவைகளின் மீது சாத்தான் தன் தாக்குதலை தொடுக்க முயற்சிப்பான். நீ ஒரு மேய்ப்பனாக இருந்தால் சபையை நேசிப்பாய், அந்த சபையின் மீது தாக்குதல் நடத்துவான்.
தந்தையாக தாயாக இருக்கிற நீ பிள்ளைகளை நேசிப்பாய், எனவே பிள்ளைகள் மீது தாக்குதல் தொடுப்பான். நீ ஒரு நல்ல டீச்சராக இருந்தால் உன்னுடைய டீச்சிங் ப்ரொஃபஷனை நீ நேசிப்பாய். நல்ல ஒரு டீச்சரா இருக்கணும், அற்புதமா பாடங்களை கத்துக் கொடுக்கணும் என்ற ஒரு ஆசையோடு கூட நல்ல கல்வியாளனாக இருக்க முயற்சி செய்தால் உன்னுடைய ஆரோக்கியத்தின் மீது தாக்குதல் தொடுப்பான். சண்டே ஸ்கூல் எடுக்கிறியா, யூத் ஃபெலோஷிப்ல பங்கெடுத்துக்கிறியா, ஊழியங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு இருக்கியா, ஊழியம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயா, ஊழியங்களை நேசிக்கிறாயா என்றால் அந்த ஊழியங்களை உன்னை செய்ய விடாமல் சாத்தான் ஏதோ ஒரு வகையில தாக்குதல் தொடுப்பான். இது சகஜம். இப்படிப்பட்ட தாக்குதல்களை நீ மேற்கொண்டு ஜெயித்ததற்கு பிறகு அப்படா பரவாயில்ல, ஒரு வழியா அந்த சாத்தான நான், இந்த சோதனைகளை நான் எப்படியோ மேற்கொண்டுட்டேன், ஜெயிச்சிட்டேன், ஆமா பரவாயில்ல என்று நினைத்து நீ கொஞ்சம் அப்படி அசட்டியா இருந்தானா அவ்வளவுதான். உடனே சாத்தான் மறுபடியும் தான் வலையை வீச ஆரம்பிச்சிருவான். ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நேர்த்தியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொரிந்து சபை செட்டில் ஆகிக்கிட்டு இருந்தது. விவாதங்கள் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. விபச்சார விஷயத்தில் அவர்கள் கொஞ்சம் சத்தியத்தை உணர்ந்து கொண்டார்கள். ஒருவருக்கு எதிராக ஒருவர் சண்டையிடுவது கூட குறைஞ்சிருச்சு. வரங்களின் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைய ஆரம்பிச்சது. சடனா அங்க மறுபடியும் என்ன நடந்தது? இப்பொழுது சாத்தானும் சாத்தானுக்குரியவர்களும் சபைக்கு எதிராய் அல்ல, அந்த சபைக்கு ஆதாரமாக இருக்கிற மேய்ப்பன் மீதே தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்தார்கள். தயவு செஞ்சு கவனிங்க தாய்மார், தகப்பன்மார், மேய்ப்பர்களே, ஊழியக்காரர்களே. சபைக்கு எதிராக சாத்தான் தாக்குதலை தொடுக்கிற போது நீ உண்மையாக முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடும் தேவனை பற்றி கொண்டு அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு விட்டால் சாத்தான் உன்னை அதோடு விட்டுவிட மாட்டான். மீண்டும் தாக்குதல் தொடுக்க ஆரம்பிப்பான். தனிப்பட்ட விதத்திலே உன்னை தாக்க ஆரம்பிப்பான். உன் குணத்தை, உன் சாட்சியை தாக்க ஆரம்பிப்பான். உன்னுடைய அழைப்பின் மீதே தாக்குதலை தொடுப்பான். இதுதான் சாத்தானுடைய குணம். பிள்ளைகளை நேசிக்கிற அப்பாமார், அம்மாமார், பிள்ளைகளை நேசித்து பிள்ளைகளுக்காக ஜெபித்து ஜெபவேலியை அடைத்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற போது தேவன் இறங்கி சாத்தானுடைய கைகளுக்கு உன் பிள்ளைகளை விலக்கி உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு ஏற்ப பிள்ளைகளை பாதுகாத்து வருவார். ஆனால் இதை கவனிக்கிற சாத்தான் என்ன செய்வான்? உன் மீது தாக்குதல் தொடுக்க ஆரம்பிப்பான். ஜெபிக்கிற தகப்பன் மீது, ஜெபிக்கிற தாயின் மீதும் தாக்குதலை தொடுத்தால் அவர்களுடைய ஜெப வாழ்க்கை குறைவுபடும் அல்லவா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சுணக்கம் வரும் அல்லவா? தகப்பனாக தாயாக உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சுணக்கம் ஏற்பட்டால், ஜெப வாழ்க்கை குறைவுபட்டால், அதனால் கொஞ்சம் உனக்குள்ளே ஆவிக்குரிய காரியங்களிலே அந்த வீரியம் குறையும் அல்லவா? இதுதான் சாத்தானோட திட்டம். எனவேதான் இன்று நம்முடைய தாய்மார், தகப்பன்மார் சிலர் நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளால் அல்லது எதிர்கொள்கிற சுகவீனத்தினால் அல்லது எதிர்கொள்கிற பொருளாதார பிரச்சனையால், இப்படி வெவ்வேறு பிரச்சனைகளினால் உங்களுக்கு தேவனிடத்தில் இருக்கிற நம்பிக்கை, தேவனிடத்தில் இருக்கிற விசுவாசம், தேவனிடத்தில் இருக்கிற பக்தி, அக்கறை குறைகிறது என்றால் அது சாத்தானுடைய பிளான். ஏதோ தீங்கு இழைப்பதற்காக அவன் மிக தெளிவாக உனக்குள் இருக்கிற ஆவிக்குரிய தாகத்தை குறைக்கிறான். அதற்காக அவன் இல்லாத பொல்லாத பலவற்றையும் காண்பிப்பான். அல்லது நீ அனுபவிக்கிற பிரச்சனைகளை உனக்கு சுட்டிக்காட்டிச் சொல்வான். நீ பயங்கரமான பக்திமான், பயங்கர பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ, தேவன் என்றால் உனக்கு ரொம்ப இஷ்டம், சபைனா உனக்கு ரொம்ப இஷ்டம், ஊழியம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும், ஊழியங்களுக்கு உதவுறதுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இந்த அளவுக்கு நீ தேவனை, தேவனுடைய சபையை, ஊழியங்களை நேசிக்கும் போது உனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? ஏன் உனக்கு இந்த கஷ்டங்கள் வருது என்று சொல்லி தேவனின் மீதே உனக்கு கொஞ்சமாவது ஒரு விரக்தி உண்டாகிற அளவுக்கு, அல்லது கோபத்தை, அல்லது கொஞ்சம் அலட்சியத்தை அல்லது அசட்டையை உனக்குள்ளே உருவாக்க முயற்சி செய்வான். அதன் விளைவாக நீ ஜெபிக்காமல், உன் பிள்ளைகளை சுற்றி ஜெபவேலி அடைக்காமல், சபையின் பாதுகாப்புக்காக ஜெபிக்காதபடி செய்து விடுவான். கொஞ்சம் கவனிங்க. அந்நாளிலே யோனா நினிவேவுக்கு போ என்று தேவன் அவனிடத்தில் சொன்னபோது அவன் நினிவேவுக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். அப்படி கப்பல் ஏறிய பிறகு நம்ம வாசிச்சிருக்கோம், யோனா போய் ரொம்ப நிம்மதியா படுத்து தூங்குறாங்க. எப்படிங்க அப்படி தூக்கம் வரும்? தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக போயிட்டு இருக்கிற யோனாவுக்கு எப்படி தூக்கம் வரும்? ஆனா அவன் எப்படி தூங்குறான்னா பாருங்க, தன்னோடு கூட அந்த கப்பலிலே இருக்கிற எல்லோருடைய உயிரும் ஆபத்தில் ஊசலாடி கொண்டிருக்கும் போது, அட்லீஸ்ட் அதை கூட உணராத ஒரு பரிதாப நிலை. தன்னோடு கூட கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், அந்த கப்பலை இயக்குகிற மாலுமி, இன்னும் அந்த கப்பலே ஆபத்திலே இருக்கிற போதும் கூட
அதை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது யோனா மாத்திரம் பிரார்த்தனை செய்யாத ஒரு சூழலிலே இருந்தான். ஏன் அப்படிப்பட்ட நிலை வந்தது? தான் சாத்தானுக்கு இடங்கொடுத்து விட்டான். கீழ்ப்படியாமைக்கு இடங்கொடுத்து விட்டான். அலட்சியத்திற்கு இடங்கொடுத்து விட்டான். தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமானவைகளுக்கு இடங்கொடுத்து விட்டான். அதன் விளைவா என்ன நடந்தது? தேவனுடனான ஐக்கியத்தை இழந்து விட்டான். ஜெபிக்கிற எண்ணத்தை கூட இழந்து விட்டான். மட்டுமல்லாது தன்னோடே கூட பிரயாணம் செய்கிறவர்கள் தன்னால் ஒரு பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளுகிற போதும் அதை அறிந்து கொள்ளாத ஒரு துஷ்ட நிலைக்கு ஆளானான். தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பயங்கரமாய் பிரார்த்தனை செய்த போது தான் மாத்திரம் பிரார்த்தனை செய்ய முடியாதபடி ஒரு பயங்கரமான சூழலுக்கு, அதாவது ஏதோ கொஞ்சம் கீழே விழுந்து போன ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டான். இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது? நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக நடந்து கொண்டால், செய்தால், தேவனுடனான ஐக்கியத்தை இழந்து விடுவோம். தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பது அது நாளுக்கு நாள் குறைந்து போய்விடும். இன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் ஜெப வாழ்க்கை அல்லது ஜெபத்தை குறித்த அக்கறை குறைந்தாலோ அல்லது இல்லாமற் போய்விட்டாலோ எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் உனக்கு ஜெபிக்கிறதுக்கே மனசு வர்றதில்லை. சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காதுங்க. அப்படி சாப்பிட மனசு இல்லாத போது குழந்தைங்க என்ன செய்வாங்க? எதை கொடுத்தாலும் சரி அதை துப்புறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா அதை துப்பிட்டான். மத்தியானம் லஞ்ச் அழகா குழச்சி ஊட்டினா கூட அதை துப்புறான். சாயங்காலம் டிஃபன் கொடுத்தா அதையும் துப்பிட்டான். அப்பதான் தான் எவ்வளவு தவிப்பாங்க தெரியுமா? குழந்தை சாப்பிடலன்னா கடைசியில் என்ன நடக்கும் சொல்லுங்க? சில பேர் பயங்கரமான அம்மாக்கள் இருப்பாங்க. பிள்ளைங்க சாப்பிடலையே பிரச்சனையே இல்லை, அவங்க பாட்டுக்கு ஹாப்பியா டிவி ஆன் பண்ணி முன்னால போய் உட்காந்துக்குவாங்க. கணவன் பிள்ளைங்க மத்தியானம் சாப்பிடலையாம நான் என்ன பண்றது, செஞ்சு கொடுத்தா திங்கல அவங்க, இப்படி பேசுற அம்மாக்கள் கூட இருப்பாங்க. அவங்கள பத்தி நான் இங்க பேசலங்க. ஒருவேளை உங்களில் யாராவது சில பேர் என்ன பத்தியே பேசுறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதை. உங்களை குறித்து தான் தேவன் பேசுகிறார். அந்த தாய் என்ன செய்வா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளை ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு உடனே எடுத்துட்டு போவாங்க. காரணம் என்ன? அது குட் சைன் அல்ல, அது ஒரு நல்ல அடையாளம் அல்லவே அல்ல. பசி எடுக்காம இருக்குதுன்னா அது ஆரோக்கிய குறைவுக்கான அடையாளம். பசியே எடுக்கிறது இல்லை அப்படின்னா, சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் தேவனுடனே நேரம் செலவழிக்க முடியறதில்ல, தேவனுக்கு முன்னால முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியறதில்லைன்னா உள்ளுக்குள்ள ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ பெரிய குறைபாடு உண்டாயிருக்கு. அதனாலதான் தேவனிடத்தில் போக விடாம அது தடுக்குது. தாயாய் தகப்பனாய் நீ தேவ சமூகத்திற்கு செல்லாவிட்டால் பிள்ளைகளுக்காக ஜெபவேலி அடிக்க முடியாது. ஒரு உத்தியோகஸ்தனாக அல்லது வியாபாரியாக, ஒரு குடும்ப தலைவியாக, தாயாக, மனைவியாக உன் கடமைகளை நீ நேர்த்தியாய் நிறைவேற்ற வேண்டும் என்றால் தேவனுடைய சகாயம் தேவை. அந்த தேவனுடைய சகாயத்தை நீ பெற்றுக்கொள்ளாமல் ஒருவேளை நீ குடும்பத்தை கட்டிக்கொள்ள முயற்சித்தால் அது வீண், குடும்பம் குறைந்துவிடும். சாத்தானுடைய திட்டமே அதுதான். உன்னை வழிதப்பி போக பண்ண வேண்டும், தேவனிடத்திலிருந்து தூரமாக்க வேண்டும், கஷ்டங்களை கொண்டு வர வேண்டும், அவமானத்துக்கு இலக்காக்க வேண்டும், கடைசியில் உன்னை இருக்கிற நிலைமையில அப்படியே புதைச்சிடணும். ஜாக்கிரதை சகோதரனே, ஜாக்கிரதை சகோதரியே. போன வாரம் ஏதோ கஷ்டம் இருந்தது, இப்ப அந்த கஷ்டம் போயிடுச்சுன்னு சொல்லி கொண்டாடாதீங்க. சாத்தான் கொண்டு வருகிற கஷ்டங்களுக்கு லிமிட்டே கிடையாது. சரி பாவம், போன மாசம் பூரா அவங்கள கஷ்டப்படுத்திட்டோம் இல்லையா, ஒரு வாரம் பாவம் அவங்க ரெஸ்ட் வேணா எடுத்துக்கிட்டோம் என்று மனம் இறங்குகிற குணம் சாத்தானுக்கு இல்ல. இரக்கமோ, தயவோ, தாட்சண்யமோ, கருணையோ, இது எதுவுமே சாத்தானுக்குரிய குணங்கள் அல்ல. எனவே ஒரு பிரச்சனை தீர்ந்துட்டதுனால இன்னொரு பிரச்சனை நமக்கு வராது என்கிற அசட்டையோடு கூட இருக்கவே இருக்காதீங்க. சபையில ஒரு பிரச்சனை வந்தது, அதை தீர்த்து விட்டான், பரவாயில்லன்னு ரிலாக்ஸ் ஆகிற நேரத்தில் சபையை ஸ்தாபித்த மேய்ப்பனின் மீதே சாத்தான் தாக்குதலை தொடுத்தான். இதுதான் சாத்தானுடைய குணம். இப்போ 2 கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் என்னவென்றால், கவனிங்க, இதற்கு முன்னால நீங்க இப்படித்தான் வாழணும். எதற்காக விவாதங்கள்? ஏன் இந்த விபச்சாரம்? ஏன் ஒருவருக்கு விரோதமா ஒருவர் வழக்காடுறீங்க? என்னது அசட்டியோட கூடிய திருவிருந்து ஆராதனைகள்? எதற்காக வரங்களை குறித்த இந்த குழப்பங்கள்? ஏன் இந்த அர்த்தமில்லாத போதனைகள் என்று சொல்லி சபைக்குள் இருக்கிற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி கொண்டு சென்றான். ஆனால் 2 கொரிந்தியன்ஸ் 2வது கொரிந்தியர், அதாவது கொரிந்தியருக்கு எழுதின இந்த 2வது நிருபத்துல தனக்கு தானாகவே இப்போ அவன் சொல்ல வேண்டிய சூழல் உண்டாச்சு. காரணம் என்ன? தன்னை கேள்வி கேட்கிறார்கள் அல்லவா? தன்னுடைய தனிப்பட்ட குணத்தை கேள்வி எழுப்புகிறார்கள், தன்னுடைய பிரசங்கத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள், தன் அழைப்பை கேள்வி எழுப்புகிறார்கள், தன் ஊழியத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள், தன்னுடைய சரீரத்தை, உருவத்தை கேள்வி எழுப்புகிறார்கள், தன்னுடைய செய்தியை, தன்னுடைய கடிதங்களை கேள்வி எழுப்புகிறார்கள். இதெல்லாவற்றையும் பார்த்த பிறகு
பவுலுக்கு புரிந்துவிட்டது, சாத்தான் நேற்று சபையின் மீது தாக்குதல் தொடுத்தான், இப்பொழுதோ சபை மேய்ப்பன் மீது தாக்குதல் தொடுக்கிறான். இதை மேற்கொண்டாக வேண்டும். ஊழியக்காரனே, சபையின் மீது சாத்தான் தாக்குதலை தொடுத்தாலும், சபை மேய்ப்பனான உன்மீதே சாத்தான் தாக்குதலை தொடுத்தாலும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். குடும்பத்தின் மீது சாத்தான் தாக்குதலை தொடுத்தாலும், குடும்பத்திற்கு ஆதாரமான தாயாகிய தலைவியாகிய உன்மீது தாக்குதல் தொடுத்தாலும், எஜமானனான கணவனான உன்மீது சாத்தான் தாக்குதலை தொடுத்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர சாத்தானோட பிரச்சனைகளோடு கூடயே வாழணும்னு முயற்சி செய்யாதீங்க. என்ன பண்ண முடியுங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சே, நான் என்ன செய்யறது, என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு சாத்தானுடைய தந்திரங்களுக்கு வளைந்து போகவோ இடம் கொடுக்கவோ தயவு செய்து வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆண்டவரே, நேர்த்தியாய் விலையேற பெற்ற சத்தியங்களை, சாராம்சங்களை கேட்டு கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தை கேட்டு அதை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்யும்படி ஜெபிக்கிறேன். அடியேனை கர்த்தாவை நிலைநிறுத்தி தெளிவாய் திட்டவட்டமாய் பேச வேண்டுமென்று ஜெபிக்கிறேன். அந்நாளிலே எந்த வகையில் பவுல் தனக்கு எதிராக நடக்கிற தாக்குதல்களை தன்னுடைய அனுபவத்தை தெரியப்படுத்தி ஆண்டவரே சபையை பாதுகாக்க முயன்றானோ, இந்நாட்களிலும் நீர் எங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிற உண்மைகளை, சத்தியங்களை, செய்திகளை கேட்டு விசுவாசித்து உம்முடைய அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றியை சாதிக்கிற கிருபையை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு அருளிச் செய்யுங்க ராஜா. இந்த நேரத்திலும் துதியையும் மகிமையும் கனத்தையும் ஒருவருக்கே ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.